கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை எச்சரிக்கை. காரைக்காலிலும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஜனநாயகத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் சக்தியாக பத்திரிகைகள் இருக்க வேண்டும். தேசிய பத்திரிகை தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு. மத்திய பாஜக அரசின் சர்வாதிகாரத்திற்கு அடிபணிய மறுக்கும் பத்திரிகையாளர்களை பாராட்டுகிறேன் என முதலமைச்சர் வாழ்த்து. ஜனநாயக நாட்டில் அதிகாரத்தில் இருப்போரால் அமைப்புகள் வளைக்கப்படலாம் அல்லது கைப்பற்றப்படலாம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வரும் திமுக அறிவு திருவிழா முற்போக்கு புத்தக காட்சி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி பார்வையிட்டார். எஸ்ஐஆர் நடவடிக்கையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம். தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தலைமையில் எஸ்ஐஆருக்கு எதிராக முழக்கம். எஸ்ஐஆரை எதிர்த்து தவிக போராட்டம் நடத்துவது வரவேற்கத்தக்கது என செல்வ பெருந்தகை கருத்து. ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து எஸ்ஐஆருக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். வரவேற்க தகுந்தது. எல்லோரும் சேர்ந்து ஜனநாயக சக்திகள்லாம் எஸ்ஐஆருக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். காங்கிரஸ் வரவேற்கிறது. தமிழ்நாட்டில் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய நவம்பர் 30ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், பொது சேவை மையங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீடு செய்யலாம் என வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே பகுதியில் நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு. பல்கலைக்கழக அதிகாரிகள் உட்பட 17 பேர் மீது வழக்கு. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கலாநிதி மீது புகார். சைதாப்பேட்டை நீதிமன்ற உத்தரவின்படி கலாநிதி, அவரது மனைவி ராஜலட்சுமி மீது மயிலாப்பூர் போலீசார் வழக்கு பதிவு. உலக நாடுகளையே அச்சுறுத்தும் அளவிற்கு ஒரு வலிமையான பாரதத்தை உருவாக்கிய பிரதமராக மோடி திகழ்கிறார் என ராஜேந்திர பாலாஜி புகழாரம். திமுகவின் நாடகம் இனிமேல் எடுபடாது எனவும் விமர்சனம். நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே அற்புதமான ஆட்சி, 10 ஆண்டுகள் தாண்டி ஆட்சி ஓடிட்டு இருக்கு. ஒரு சாமானியனாக பிறந்த நரேந்திர மோடி அவர்கள் உலக நாடுகளிலேயே அச்சுறுத்துகின்ற அளவுக்கு, இவரை கண்டு பயப்படுகின்ற அளவுக்கு, வல்லரசுகளே பயப்படுகின்ற அளவுக்கு, ஏன் அமெரிக்காவே பயப்படுகின்ற அளவுக்கு ஒரு வலிமையான பாரதத்தை உருவாக்கிய பிரதமராக இன்றைக்கு மோடி இருக்கிறார். திமுக போடுகின்ற தேசம் கலைந்து விட்டது. திமுக நாடகம் இனிமேல் நடைபெறாது. மன்னார்குடியிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக திருச்செந்தூருக்கு அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா. வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் அதிமுகவினர் வாக்குரிமையையும் காப்பாற்றப் போவது திமுக தான் என பேட்டி. அடுத்த கட்டமா நாங்க இங்க எங்கிட்ட இருக்கிற பிடிஎஸ்க்கு சொல்ல போறோம். மீண்டும் மீண்டும் சொல்றேன், அதிமுக நண்பர்களுக்கும் சேர்த்து அவர்களது வாக்குரிமையும் சேர்த்து காப்பாற்ற போவது திராவிட நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான். சிவகங்கை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபயிற்சி மேற்கொண்ட தாசில்தாரை கடித்த தெருநாய். நகராட்சி ஆணையர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கேள்வி எழுப்பி ஆட்சியர் ஷோ காஸ் நோட்டீஸ்.
சாலையோரம் தள்ளுவண்டியில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வோர் கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். இ சேவை மையங்கள் வழியே இலவசமாக லைசென்ஸ் பெறலாம் என உணவு பாதுகாப்புத்துறை அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் தியாகவள்ளி நொச்சிக்காடு கிராம பகுதிகளில் 450 ஹெக்டேர் விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு. சிப்காட் விரிவாக்கத்திற்கு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம். பழனியில் தனியார் உணவகத்தில் தகராறு செய்தவர்களை தட்டி கேட்ட ரோந்துபணி காவலர் மீது கொலைவெறி தாக்குதல். அண்ணன் தம்பி உட்பட 4 பேரை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது. கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உணவகம் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. கூடலூரிலிருந்து கேரள மாநிலம் வயநாடு செல்லும் சாலையில் கூட்டமாக உலா வரும் காட்டு யானைகள். வாகன ஓட்டிகள் அச்சம். கோவையில் மீண்டும் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. திரைப்பட பாடல்களுக்கு உற்சாக நடனமாடிய இளைஞர்கள். விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். வார விடுமுறை கொண்டாட குற்றால அருவிகளில் அலைமோதும் சுற்றுலா பயணிகள். நீர்வரத்து சீராக இருப்பதால் உற்சாகமாக குளித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின்படி மழை வெளுத்து வாங்குவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத நாகை மாவட்டம் மீனவர்கள். 3500 பைபர் மற்றும் நாட்டு படகுகள் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையோரத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு. துணை முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி தஞ்சையில் திமுக சார்பில் விமர்சையாக நடைபெற்ற ஆண் அழகன் போட்டி. முறையாக உடற்பயிற்சி செய்த இளைஞர்கள் உடற்கட்டுகளை காட்டி கட்டுமஸ்தான அழகை வெளிப்படுத்தி அசத்தல். மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்ட தீர்த்தவாரியை முன்னிட்டு காலை முதலே காவிரியில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடல். தடுப்புகள் அமைத்து தனித்தனியே குளிப்பதற்கு ஏற்பாடுகள். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற வெள்ள விநாயகர் கோவிலில் 21 ஆண்டுகளுக்கு பின்பு குடமுழக்கு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். தேனி வரதராஜா பெருமாள் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற திருமஞ்சன விழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கம் எழுப்பி வழிபாடு.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஞாயிற்று விடுமுறை மற்றும் சுப முகூர்த்த தினத்தையொட்டி குவிந்த பக்தர்கள் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயம். சாலையில் சீறிப்பாய்ந்து ஓடிய காளைகளை பார்த்து பொதுமக்கள் உற்சாகம். அரசியலில் இருந்து விலகுவதாக லாலு பிரசாத்தின் மகள் ரோஹிணி ஆச்சாரியா அறிவிப்பு. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டதாகவும் பேட்டி. लेना नहीं है उनको, पूरा दुनिया बोल रहा है जो चाणक्य बनेगा तो चाणक्य से आप सवाल पूछिएगा. जब कार्यकर्ता चाणक्य से सवाल कर रहा है, पूरा देश दुनिया सवाल कर रहा है कि पार्टी का ऐसा हाल क्यों हुआ. अब जब संजय और रमीज इन लोग का नाम लीजिए तो आपको घर से निकाल दिया जाएगा, आपको बदनाम किया जाएगा, आपको गाली दिलवाया जाएगा. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஜம்மு காஷ்மீரில் மேலும் ஒரு மருத்துவரிடம் விசாரணை. பிரியங்கா சர்மா என்ற மருத்துவரிடம் புலனாய்வு அமைப்பு விசாரித்து வருவதாக தகவல். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறப்பு. தினமும் ஆன்லைன் மற்றும் ஸ்பாட் புக்கிங் மூலம் பதிவு செய்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம் என தேவசம் போர்டு அதிகாரிகள் தகவல். உணவுப் பொருட்களுக்கான இறக்குமதி வரியை குறைக்கும் உத்தரவில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். வரி குறைப்பால் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையும் என எதிர்பார்ப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவி விலக கோரி வெள்ளை மாளிகை அருகே திரண்ட போராட்டக்காரர்கள். குற்றம் நடந்த இடத்தை சுற்றி கட்டப்படும் தடுப்பு டேப்பை வெள்ளை மாளிகை அருகே கட்டி நூதன எதிர்ப்பு. உலகிலேயே மிக சுத்தமான நகரங்களுக்கான பட்டியலில் முதல் இடத்தை பிடித்தது கனடாவின் வான்கூவர். மும்பை 115வது இடத்தையும் கொல்கத்தா 123வது இடத்தையும் பிடித்துள்ளதாக தகவல். இலங்கையின் மன்னார் கடற்கரையில் துள்ளி குதித்து விளையாடிய டால்பின்கள். உற்சாகமுடன் டால்பின்களுடன் விளையாடிய சிறுவர்கள். தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதல் போட்டியில் இருந்து இந்திய அணி கேப்டன் சுப்மன் கில் ரிட்டையர்ட் ஹர்ட். கழுத்து வலியால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அறிவிப்பு. வருகிற டிசம்பர் 16ஆம் தேதி அபுதாபியில் நடக்கிறது IPL மினி ஏலம். 77 வீரர்களை தேர்வு செய்ய கோடிகளுடன் களம் இறங்கும் IPL அணி நிர்வாகங்கள்.